Hi my dear little doctors, welcome to our channel Biology Neat View. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா ஏன் எனக்கு இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேட்டா கலெக்ட் பண்ணி அதை அனாலிசிஸ் பண்ண பிறகு தான் நம்ம போடணும் அப்படின்னு இருந்தேன். ஸோ அதனால தான் இவ்வளவு நம்மளுக்கு நேரம் ஆச்சுது. ஸோ அந்த டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம 2024 நீட் எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஸோ பயாலஜி நான் ரொம்ப ஈஸியாக எழுதினேன் அப்படின்னு ரொம்ப ஈஸி. ஸோ நான் நல்லா பண்ணினேன், நல்ல மார்க் வரும் அப்படின்னு ஒரு இமேஜினரி வேர்ல்டு ஓகேயா, அப்படியே அவங்க நினைச்சிட்டு வீட்டுக்கு போனாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கொஸ்டினை எடுத்து ரிவைஸ் பண்ணும்போது நிறைய கொஸ்டின்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால, அதாவது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தானே ஸோ இதுதான் ஆப்ஷனாக இருக்கும். நான் என்னைக்குமே சொல்லியிருக்கேன் கொஸ்டின் ரொம்ப ஈஸி, பட் ஆப்ஷன் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணும். அதே கேட்டகரி தான் இந்த 2024 நடந்திருக்கு. இதுல ஒரு 2 கேட்டகரியை நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2024 எக்ஸாம் நல்லா படிச்சு நல்லா எழுதுறவங்களுக்கு பயாலஜி ஃபுல் மார்க் கிடைச்சிருக்கு. இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் இன்னொரு கொஞ்சம் பேர் பாத்தீங்கன்னா நல்லா படிச்சிருக்காங்க, பட் என்ன பண்ணாங்கன்னா அந்த கொஸ்டினை பார்க்கும்போது அவங்களுக்கு என்னதான் இருக்கு, கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. ஸோ இதனால நம்மளுக்கு கட் ஆஃப் கூடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இது ஆவரேஜ் லாஸ்ட் டைம் இருந்த மாதிரியே தான் இப்பவும் நம்ம என்ன பண்ணலாம், பயாலஜிக்கே எதிர்பார்க்கலாம். அட் த சேம் டைம் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா இதை டஃபாகவும் நம்ம சொல்லலாம், இல்லைன்னா மாடரேட் லெவல்லையும் நம்ம சொல்லலாம். ஸோ கண்டிப்பா நம்மளுக்கு என்னதான் இருக்காது, நம்மளுக்கு கட் ஆஃப் ரொம்ப கூடும் அதே மாதிரி இருக்கு. அது அப்படி இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. கூடி போனா ஒரு 10 மார்க்ஸ் இல்லைன்னா 15 or 20 இவ்வளவுக்குள்ளதான் என்னது இருக்கு, கூடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரியா, இது ஓவரால் அனாலிசிஸ்ல தான் நம்மளுக்கு இது கிடைச்சிருக்கு. ஸோ 2023 கட் ஆஃப் ஸோ இப்போ எவ்வளவு கூடலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ கான்ஃபிடென்டா இருங்க ஓகேயா. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓசிக்கு அதாவது 92.5% ரிசர்வேஷன்ல கவர்மெண்ட் எம்பிபி நம்ம கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல நம்ம சேஃபஸ்ட் மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஓசி கேட்டகரியை பாத்தீங்கன்னா நான் லாஸ்ட் டைம் 606 எடுத்திருக்காங்க. ஸோ இந்த டைம் கண்டிப்பா ஒரு 620+ இருந்தாலே நம்மளுக்கு என்ன செய்யலாம், கிடைக்கலாம் ஓகேயா. தென் பிசியை பாத்தீங்கன்னா 560 எடுத்திருக்காங்க. ஸோ இந்த டைம் அது என்னதான் இருக்கலாம், 580+ இருந்தா கண்டிப்பா என்னது கிடைக்கிறதுக்கு 580 மேபி 75ல இருந்தே நம்மளுக்கு என்னது சான்ஸ் தான் இருக்குது. சரியா, தென் பிசிஎம் அது பாத்தீங்கன்னா 542 இருக்கு. ஸோ இந்த டைம் 560+ இருந்தா நம்மளுக்கு கன்ஃபார்மா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. தென் எம்பிசியை பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் 532. ஸோ இந்த நேரம் பாத்தீங்கன்னா 545+ எடுத்தாலே நம்மளுக்கு என்னது சான்ஸ் இருக்கு ஓகே. இதெல்லாம் 92.5% ரிசர்வேஷன்ல சொல்றேன். தென் எஸ்சி கேட்டகரி பாத்தீங்கன்னா 452 மார்க்ஸ் லாஸ்ட் இயர். ஸோ இந்த இயர் எத்தனை நம்மளுக்கு 470 or 80 இப்படி இருந்தாலே நம்மளுக்கு என்னது கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரியா, தென் SCA பாத்தீங்கன்னா 383. ஸோ இவங்க 400+ எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா என்னது சான்ஸ் இருக்கும். சரி, STA பாத்தீங்கன்னா 355. ஸோ இவங்களுக்கு 380+ இருந்ததுன்னா என்னது நம்மளுக்கு சான்ஸ் இருக்கு. இதுல 10 + or -10 ஓகேயா, அவ்வளவுதான் வித்தியாசம் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப கூடும் அப்படின்னு எல்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டாம், எதிர்பார்க்க வேண்டாம். சரியா, தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல 7.5% ரிசர்வேஷன்ல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோட சேஃபஸ்ட் மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில லாஸ்ட் டைம் யாருமே அப்பியர் ஆகலன்னு தான் நம்ம சொல்றாங்க. பட் இந்த ஒரு 400+ எடுத்தா என்னது ஈஸியா இருக்கும். தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பிசில 370 லாஸ்ட் எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த டைம் 390+ எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா என்னது கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ பிசிஎம் அதுல பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் 345+, இந்த நேரம் 370+. ஓகேயா, 365 எடுத்தாலும் நம்மளுக்கு என்னதான் கிடைக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. தென் எம்பிசியை பாத்தீங்கன்னா 385. ஸோ 395+ எடுத்தாலே நம்மளுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. தென் எஸ்சி கேட்டகரியை பாத்தீங்கன்னா 345. ஸோ 360 எடுத்தோம்னாலே நம்மளுக்கு என்னது கிடைச்சிடும். சரியா, SCA எடுத்துக்கிட்டீங்கன்னா 347. ஸோ 370+ எடுத்தாலே நம்மளுக்கு கிடைக்கும். தென் ST கேட்டகரி பாத்தீங்கன்னா 347. ஸோ 370+ இருந்ததுன்னா கண்டிப்பா என்னது கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஷுவரா இது பண்ணலாம். ஸோ ரொம்ப கட் ஆஃப் கூடும் அப்படின்னு நீங்க தயவு
செய்து நினைக்காதீங்க. நம்மளுக்கு இந்த கட் ஆஃப்குள்ள வந்தாலே நம்மளுக்கு ஈஸியா என்ன செய்திடலாம், நம்ம வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. சரியா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். Until then, bye from Dr. D. Usha Arasu. Thank you.